இது நெல்லை ஜானின் சுனாமி அலையோசை. மத்திய அரசுக்கு இப்போது புத்தி வந்துள்ளது. தமிழக அரசு அடித்த அடியில், மகாராஷ்டிரா கொடுத்த கொடுப்பில் இப்போது புத்தி வந்துள்ளது. கல்வி பொதுப்பட்டியலில் உள்ளதாம். இன்றுதான் அவர்களுக்கு தெரிகிறது. அதனால் மாநில அரசுகள் மும்மொழி கொள்கையை கட்டாயப்படுத்தாமல் அவர்கள் விருப்பத்தின் போல் தேவைக்கேற்ப பயன்படுத்திக் கொள்ளலாம். இதைத்தானே 1937 முதல் நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். நீங்கள் ஏன் கட்டாயப்படுத்தினீர்கள்? கண்ணாமூச்சி விளையாடினீர்கள். இதற்காக நிப்பாட்டி வைத்துள்ள 2152 கோடியை உடனடியாக தமிழக அரசுக்கு நீங்கள் விடுதலை செய்ய வேண்டும். அது மட்டுமல்ல, உங்களிடம் ஒன்றை சொல்லிக் கொள்கிறோம். இந்தியும் ஒற்றுமையும் ஒரே காம்போவில் வராது. எனவே இதற்காகத்தான் 14 வயதில் திருவாரூர் தெருக்களில் இறங்கிய கலைஞர் போராடினார். அண்ணா அவர்கள் இருமொழிக் கொள்கையை கொண்டு வந்தார். பெரியார் 1938 போர் மூண்டு விட்டது, அனைவரும் சென்னை செல்லுங்கள் என்று சொன்னார். அஞ்சானஞ்ச அழகிரி அவர்கள் 100 கரஞ்சேட்டை படையுடன் நடந்தே 42 நாட்கள் சென்றார். இப்போதும் சொல்கிறோம், திருந்துங்கள் அல்லது திருத்தப்படுவீர்கள்.